Amazon Gadget சீரிஸ்னு சொல்லி வந்து நம்ம சீரிஸ் வந்து SP Focusல போட்டுட்டு இருந்தோம். அது ஓரளவு நல்லாவே போயிட்டு இருந்தது. பட் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா கேப் போட்டாச்சு. சோ இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருவோம். சோ தொடர்ந்து பேச விரும்பல. நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஆக்சுவலா நம்ம 250 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெயிட் மிஷின் ஆல்ரெடி SP Focusல போட்டுருந்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு குவாலிட்டி கிடையாது. நான் அந்த வீடியோலயே சொல்லிருப்பேன். பட் அந்த பிரைஸ்க்கு அது வர்த்தான்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வர்த். வெறும் 250 ரூபாய் தான் 10 கிலோ வரைக்கும் கெபாசிட்டி தரக்கூடியதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அதுதான். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்குவோம். ஸோ ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீணாக போயிடுச்சு. ஏன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் ஒரு வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் மெஷர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வீடியோட வெயிட்லாம் அந்த டார்க்கை. ஸோ அதில் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜியில் காட்டும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து மாற்ற வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுவாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ எம்எல்ல பார்த்துக்க முடியும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராமில் பார்த்துக்க முடியும். ஸோ கேஜியில் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஐட்டத்தை மெஷர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பொறுத்து தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு டிடிஎஸ் மீட்டர் இருக்குது. டிடிஎஸ் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஜியில் வச்சு மெஷர் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன காட்டுது 42 கிராம். எஸ் நீங்கள் வந்து இதை மெயினாக என்ன பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் டயட் இருக்கிறீங்க, கேலரி டெஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஃபுட்டை கரெக்டாக மெஷர் பண்ணி சாப்பிட்றீங்க அந்த மாதிரி விஷயம், இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்க கிராசரிஸை மெஷர் பண்ணுறீங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு சூப்பரான ரேட்டை பற்றி பெருசாக கவலைப்பட மாட்டேன் நல்லா வேணும் அப்படின்னா இது கிட்டத்தட்ட 900 ரூபா கிட்ட வரும். தி பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கிறதுலே மார்க்கெட்டில் இதுதான். ஸோ வேணா செக் பண்ணி பார்த்து. ஸோ ஆக்சுவலாக இதை வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஒரு ஷார்ட்ஸ் போட்டாச்சு. ஸோ அதே நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இது. எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் கேரி பேக். எஸ் இதை வந்து நீங்கள் வந்து அழகாக இப்படி இழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வைக்கணும் அப்படின்னா உள்ளே வச்சுக்கலாம். எஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். அது இல்லாமல் இது வந்து ரொம்பவே வெயிட் ஓரளவு வந்து தாங்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5லேருந்து 6 கிலோ வரைக்கும் உள்ள வச்சு வெயிட் வச்சு பார்த்தோம். நல்லாவே தாங்குச்சு. எப்படி சொல்கிறது, ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். கொஞ்சம் கம்மியான ரேட்லாம் கிடையாது, நல்ல அதிகம். அடுத்த 400 ரூபா கிட்ட. ஸோ 400 ரூபாய்க்கு இது வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா 400 ரூபாய்க்கு நீங்கள் என்ன வாங்குவீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் யோசிச்சு என்ன முடிவு சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் முடிச்சுட்டு தான் இருப்பேன். பட் ஸோ குட்டியோட ஹேண்ட் பேக்கில் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பையை வைக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மையாலுமே ஒரு நல்ல கான்செப்ட் தான். ஸோ இது ஒரு கான்செப்ட் கிரியேட்டிவாக இருக்கிற ஐடியா மட்டுமே தான். கண்டிப்பாக எல்லோரும் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ போன தடவை நம்ம வீடியோ போட்டப்போ நிறைய பேர் கேட்டிங்க சொல்லலைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் சொல்லியாச்சு. அதுக்கடுத்து என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் கான்டாக்ட் தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டர்னு வச்சுங்க. ஓகே தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை தொடாமையே அதில் இருக்க ஹீட்டை வந்து நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கொரோனா டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டச் பண்ணாமல் பண்ணுவாங்கல்ல. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது ரொம்ப கம்மியானது இருக்கும். பட் இதை வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா -50 டிகிரிலேருந்து 550 டிகிரி. ஸோ கிட்டத்தட்ட வந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா தக்க தான் கொதிச்சு நீராவியாக போகிற டெம்பரேச்சர் 100. 0 டிகிரியில் தண்ணி ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அதை தாண்டி ஒரு 5 மடங்கு, அதை தாண்டி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 0.5% கீழே டவுன் வரைக்கும் வந்து இதை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் லைட்டாக என்ன பண்ணுறேன், இப்போ என் கையை வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ எவ்வளோ காட்டுது? எஸ் 32 காட்டுது. இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எரியிற நெருப்பு வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹீட் எவ்வளோ இருக்கோ அதை காட்டும். இல்லைனா வந்து நம்ம லிக்விட் நைட்ரஜன் வச்சு கூட செக் பண்ணி பார்த்தோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா போக அவுட் ஆஃப் சிலபஸ் போயிடுச்சு. எஸ் அதுக்கான லிமிட் இருக்குல்ல. லிக்விட் நைட்ரஜன் -200 180 டிகிரி கிட்ட சொல்லுவாங்க. இது அவ்வளோலாம் பண்ண முடியாது, வெறும் 50 டிகிரி தான் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ ஒரு சின்ன கேஜெட் தான். பட் இது நார்மல் யூஸுக்கு ரெகுலர் யூஸுக்கு தேவையானு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் சில பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் லீக்கேஜ் ஆகி ஒரு இன்கேஸ் ஒயர் லீக்கேஜ் ஆகிருக்கு, அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, இல்லை வேறு கெமிக்கல் லீக்கேஜ் ஆகி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் தூரத்துலேருந்து அதோட டெம்பரேச்சர் தொட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதுக்கடுத்து என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மேஜிக்கல் டேப்லெட்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் ரொம்ப மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எண்ணெய் வடியும். ஸோ அந்த மாதிரி ஆளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெட் டிஷ்யூ யூஸ் பண்ணுவோம். வெட் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு அதில் ஒத்துக்காது, ரொம்ப பிசு இருக்கும். பட் இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கிட்ட ஊற்றுற பாருங்க, தண்ணி ஊற்றுற பாருங்க. அந்த விஷுவலில் பாருங்க டிஃப்ரென்ஸ் எப்படி சூப்பராக இருக்கும்ட்டு. நான் தண்ணி ஊற்ற வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் எடுத்து பெருசாகும். என்ன ஆகுதுன்னா நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாயிரும். ஸோ இந்த டிஷ்யூ வந்து நார்மல் டிஷ்யூ மாதிரி கிடையாது. நார்மல் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்கும். லைட்டாக நீங்கள் ஒரு கிழிச்சிங்கனாலே போதும், அது சரணி கிழிஞ்சிரும். பட் இந்த டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. எஸ் ஸ்மெல்லும் நல்லா இருக்குது. நீங்கள் மூஞ்சி வந்து தேய்க்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியை வச்சு எப்படி வாஷ் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு குட்டி துண்டு மாதிரி இருக்கும். அந்த நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து தான் வாங்கினது. ஸோ இதோட இன்னொரு ரேட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ₹1லேருந்து ₹2 கிட்ட வரும். நீங்கள் மொத்தமாக வாங்க வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக வரும். ஸோ அதில் ஆஃபர் டைப்ஸ் இருக்குது. ரேட்டு மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு ₹300லேருந்து ₹350 கிட்ட ஒரு 100 பீஸ் வச்சு வாங்குறது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்குன்னு இல்லை, சன் மூலிமா ஸ்கின் யாருக்கெல்லாம் டேன் ஆகுதோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்மர் வேறு வரப்போகுது. எஸ் சன் ஹேட். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும். இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும். யூவி ப்ரொடக்ஷன் வித்
நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலால் செஞ்சது, கிட்டத்தட்ட 1200 ரூபா. எஸ், இதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிரும். ஸோ கூர்க்கா தொப்பி மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வெயில் அதிகமாக போவீங்க, உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ், அதனால் எதாவது பட்டு டேமேஜ் ஆகும் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சைஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் மாதிரி இருக்கும். எஸ், நீங்கள் இந்த லாக்கை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இருக்கு இல்லாமல் இது ஓரளவு வந்து கூர்க்கான்றாவ பார்க்க. அப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வேறு வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இதோட எப்படி சொல்கிறது, இதோட குவாலிட்டி வைஸும் இதோட நம்மளுக்கு கொடுக்குறதுல பெனிஃபிட் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான். பட் ரேட்டு கொஞ்சம் அதிகம். நான் தேடி பார்த்தேன். என்ன அப்படின்னா அந்த ஒய்டு இருக்குது பார்த்தீங்களா சார், இந்த எப்படி சொல்கிறது டயாமீட்ரு, இது வந்து இவ்வளோ சைஸ் வரமாட்டேங்குது. ஆக்சுவலாக இதோட பெருசு கூட இருக்குது, எதுவுமே கிடைக்கல. இதுதான் இருக்கிறதுலே அவைலபிள்லே தி பெஸ்ட்டு பெருசாக இருக்கிறதுல. பட் சின்னதாக இருக்கும். சின்னதாக இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூஞ்சில் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாது. நீங்கள் போட்டிங்கன்னா மூஞ்சி வெயில் அப்படியே பட்டையாக அடிக்கும். ஸோ இது யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா, ஏன்னா வெயில் காலம் வருது, சில பேருக்கு வந்து ஸ்கின் கொஞ்சம் ஓரளவு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், எரியும். எனக்குலாம் வெயில் ரொம்ப நேரம் இருந்தால் அந்த புள்ளியாக ஒரு மாதிரி கொப்பளமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் யாருக்கா வருதுன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர் வீடியோக்கெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக வந்து ட்ரைபாட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு குவாலிட்டியான ட்ரைபாட் வேணும்னா இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்ஸ் 5000 6000 வரும். உங்களுக்கு ரேட் அதிகமாக தெரிஞ்சுதுன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரைபாட்லாம் போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரேட் அதிகமாக வரும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிரித்து காமிச்சிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாலிடான வெயிட்டு. நீங்கள் ஏதாவது ஒரு கேமரா வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் அப்படியே தள்ளாலும் வந்து அந்தளவு ஒரு ஸ்டேபிளாக நிற்கும். இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அழுத்துனீங்கன்னா லைட்டாக மேலே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வந்து கீழே படுக்க போட்டுக்கலாம். ஸோ அதேமாரி தான் இந்த இடமும். எஸ், இதை வந்து நீங்கள் எல்லா டேரக்ஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு மூவ் பண்ண முடியும். அண்ட் இதில் எனக்கு இன்னொன்று பிடிச்சது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எழுதிருக்கு பார்த்தீங்களா. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபேடு. இருங்க, நான் இப்படி லைட்டாக அதை எடுத்துக்கிறேன். ஸோ என் கையில் இருக்குல்ல, இதில் இருக்க எல்லாமே த்ரெட் அரேஞ்ச்மெண்ட். உங்களுக்கு எந்த அளவு ஹைட் வேணுமோ எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க ட்ரைபேடோட ஹெட்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் அதையும் போட்டு காட்டுறேன். ஸோ மேலே இருக்க ட்ரைபேட் ஹெட்டை வந்து நம்ம கைட்டியாச்சா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து இந்த த்ரெட்டன் போட்டுட்டுனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபேட் ஆயிரும். ஸோ பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கிரிப் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மூணுத்துலையுமே இருக்காது, இது ஒன்றில் மட்டும் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் மோனோபேட்னு சொல்லி போட்டுருக்காங்களா. அது இல்லாமல் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் யாராவது குக்கிங் வீடியோஸ்லாம் எடுப்பீங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட் ரொம்ப அவசியமாக இருக்கும், கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ பாருங்க, நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன்னா, ஓப்பன் பண்ணிக்கிட்டா இது நார்மல் ட்ரைபேட். பட் இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு, எஸ், இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் தான். ஸோ நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நவருதா உங்களுக்கு தெரியுதா, உங்களுக்கு கேமரா எந்த பக்கம் வேணுமோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான் வைக்கணும்னு சொல்ல வச்சுட்டு நீங்கள் இந்த பக்கம் சமைக்கிறீங்கன்னா இங்கே மேலே கேமரா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் குக்கிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இல்லை நிறைய ஷாட்டுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்ததுலே எனக்கு இந்த ரேட்டுக்கு ஒரு சூப்பரான ட்ரைபேட்னா இதுதான். ட்ரைபேட் நல்ல ட்ரைபேட்லாம் இருக்குது, பட் அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வரணும்ல. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் ஒரு 5000 கிட்ட வரும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டுச்சுன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் போட்ட எல்லாத்தோட பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சில பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்காக பொருளாக வாங்குவோம், சில பொருள் எனக்கு வாங்குறேன் அப்படின்னா எந்த மாதிரி பார்ப்பேன் தான். ஸோ அதுமாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான பொருள். ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டியான பொருள். நான் முடிஞ்சளவு எதெல்லாம் தேடி நல்லா இருக்கும் அதெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 8 போய் பாருங்கள், தேவைப்படுதுன்னா வாங்கிங்க. அவ்வளோதான். ஆஃப் ஸ்காட் வீடியோ முடிச்சுக்கலாம்.